நீங்கள் ஒரு குருவை சந்திக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், ஒரு குரு திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவருக்கு தனிப்பட்ட குடும்பமும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. அவருடைய குடும்பம் அவருடைய பங்கினர், மக்கள்தான். அவர் சேவை செய்யும் சமூகத்திற்கான விசுவாசத்தின் ஆன்மீக தந்தையாவார். தினமும் திருப்பலியில் திருப்பலியை பலியை கொண்டாடுவது, பாவ மன்னிப்பு கேட்க வருவோரின் ஒப்புரவுகளை கேட்பது, நோயாளிகளை அபிஷேகம் செய்வது, உதவி தேடி வருவோருக்கு சேவை செய்வது, இவையே அவரது வாழ்க்கை. ஒரு குரு ஒரு பங்கில் பொதுவாக 5 முதல் 7 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றுவார். அதன் பிறகு அவர் வேறு பங்கிற்கோ அல்லது திருச்சபையின் வேறு பொறுப்பிற்கோ மாற்றப்படலாம். அவர் தன்னுடன் பணியாற்றும் தன்னார்வ தொண்டர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பை நம்பியே செயல்படுகிறார். நீங்கள் திருச்சபைக்கு பணம் வழங்கும் போது அது குருவுக்கான தனிப்பட்ட வருமானம் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த குருவுக்கும் நிரந்தர சம்பளம் கிடையாது. உணவு, உடை, பயணம் போன்ற அடிப்படை தேவைகளுக்காக ஒரு சிறிய உதவித்தொகை, ஸ்டைபண்ட் மட்டுமே கிடைக்கும். விடுமுறைக்குச் செல்ல வேண்டுமெனில் அவர்கள் ஒவ்வொரு காசையும் சேமிக்க வேண்டும். பல நேரங்களில் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நல்வாழ்த்துபவர்கள் வழங்கும் உதவிகளிலேயே அவர்கள் செலவுகளை நடத்துகிறார்கள். நம்மைப் போல சம்பளத்துடன் கூடிய விடுமுறையும் அவர்களுக்கு கிடையாது. நாம் வாரத்தில் 2 நாட்கள் ஓய்வுடன் குறிப்பிட்ட நேரம் வேலை செய்கிறோம். ஆனால் குருக்கள் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் தேடும் நேரத்தில் அவர்கள் பதிலளிக்க முடியாவிட்டால் கோபப்பட வேண்டாம். அவர்கள் கூட நம்மைப் போல மனிதர்களே. அவர்களுக்கும் பலவீனங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட குருவை பற்றி யாராவது தவறாக பேசினால் உண்மையை அறியாமல் வதந்திகளில் ஈடுபடாமல் அவர்களை திருத்துங்கள். குருக்கள் பல நேரங்களில் தனிமையில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் உறவு, நட்பு, ஆதரவு தேவைப்படும். அவர்களின் உணர்ச்சி, உடல் மற்றும் மனநல தேவைகளையும் கவனியுங்கள். தேவையானால் அவர்களுக்கு துணையாக இருங்கள், உதவி செய்யுங்கள் அல்லது ஒரு பயண உதவியாவது வழங்குங்கள். ஆபத்தான இடங்களில் இரவு 2 அல்லது 3 மணிக்கு ஆலோசனைக்கோ அல்லது இறப்பின் தருவாயில் உள்ளவர்களுக்கு அபிஷேகம் செய்யக்கோ தனியாக செல்லுவது எளிதல்ல. அந்த நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்து சேவை செய்து மறுநாள் காலை திருப்பலியையும் கொண்டாட வேண்டியது அவர்களுடைய கடமை. அவர்கள் நோயுற்ற போது அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் அவர்களுக்காக யார் இருக்கிறார்கள்? இருந்தாலும் நான் செய்யாவிட்டால் யார் செய்வார் என்ற மனதுடன் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களின் பிறந்த நாள், குருத்துவ அர்ப்பண நாள் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களுடன் மகிழுங்கள், அவர்களுடன் அழுங்கள். சாய்ந்து நிற்க ஒரு தோளாக இருங்கள். அவர்கள் தவறினால் குற்றம் சாட்டாமல், தீர்ப்பளிக்காமல் அவர்களை எழுப்பி வாழ்க்கை பயணத்தில் உதவுங்கள். அவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எப்போதும் ஏற்ப வாழவில்லை என்றால் மனவருத்தம் கொள்ள வேண்டாம். எந்த குருவும் பூரணமானவரல்ல. எனவே உங்கள் குருக்களை அன்புடன் கவனியுங்கள். உங்களை நீராட்டம் செய்தவர்களை, உறுதிப்படுத்தியவர்களை, திருமணம் செய்து வைத்தவர்களை, நோயின் போது அபிஷேகம் செய்தவர்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்களுக்காக திருப்பலி செலுத்தி உங்களுக்காக ஜெபிக்கும் அவர்களை மதியுங்கள். நித்திய மகா குருவான இயேசுவின் நாமத்தில் தேவன் எங்கள் குருக்களை ஆசீர்வதிப்பாராக.